கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜீவ ஊற்று சேனல்ல இருந்து மறுபடியும் உங்களோடு ஒரு சின்ன செய்தியை கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தர் இம்மட்டும் நமக்கு நல்லவராயிருந்து போதுமான தேவனாயிருந்து நம்மை நடத்தினார். எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை நம்மளை தாங்கி நடத்தினது. அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜீவித்த நாட்களிலே சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்கார் 10 பேரை அழைத்து அவளுக்கு 10 ராத்திரி திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவு இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரபுவாகிய ராஜாவாகிய ஒரு தூர தேசத்துக்கு கடந்து போனார். கடந்து போகும்போது 10 பேரை கூப்பிட்டு 10 ராத்தல் அதை கொடுத்து விட்டு கடந்து போனார். திரும்பி வரும்போது 10 பேருக்கு கேட்கிறார். 10 ராத்தல் உள்ளவன் திரும்ப 10 ராத்தலை சம்பாதித்தான். 5 ராத்தல் உள்ளவன் திரும்ப 5 சம்பாதித்தான். அதுல ஒரு தாவந்தை ஒருத்தர் வாங்கினவன் இருக்கிறான் ராத்தல். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? புதைச்சு வச்சுட்டான். புதைத்து வைத்து எஜமானை குறை சொன்னான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் சில பொறுப்புகளை கொடுக்கிறார். நம்பிதான் கொடுக்கிறார். நாம் தூர இடத்துக்கு போறோம், இதை கொண்டு இவர்கள் பார்த்துக் கொள்வார் என்று அவருடைய ஆஸ்தியை அவருடைய எஜமான் விட்டு கடந்து செல்கிறார். ஆனால் அதிலே உண்மையானவங்க என்ன செய்யறாங்க? அதை வைத்து சம்பாதிக்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், உழைக்கிறார்கள். அதை எஜமான் வரும்போது அதை கொடுக்கிறாங்க. ஆனால் இந்த ஒன்றை வாங்கி கொண்டு அவன் என்ன செய்யறான் தெரியுமா? நீர் யாரு? பொல்லாதவர். ஆகவே நான் பயந்து என்ன செய்தாரு? ஒரு இடத்துல கடினம் உள்ள மனுஷன் என்று நான் புதைச்சு வச்சுட்டேன்னு சொல்றான். இப்ப இயேசு கிறிஸ்துவை நாம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜீவித்த நாட்களில் அநேக தாளந்துகளை மக்களுக்கு கொடுக்கிறார், அநேக கிருபைகளை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார். இதை கொண்டு நீங்கள் என்னுடைய ஊழியத்தை செய்யுங்கள், இதை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அதை வாங்கிற உண்மையானவங்க அதை கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கர்த்தருடைய வேலையை செய்ய அவர் பொறுப்புள்ளவர்களாய் காணப்படுகிறார். இன்னும் ஒரு சோம்பேறி இருக்கிற அவனே கொடுத்தாரு ஆண்டவர். அவன் என்ன செஞ்ச தெரியுமா? திங்கிறது, தூங்குறது, படுக்கிறது, ஆண்டவர் கிளாஸ்ல குறை சொல்றது. இன்றைக்கு அநேகர் மற்றவர்களை குறை கூறி கொண்டுதான் அழைகிறார்கள். ஆனால் இவர் என்ன செய்தார்? கடினம் உள்ள மனுஷன், பொல்லாதவர் என்று சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொல்லாதவர்கள் என்றால் அப்போ அவன் பார்வைக்கு அவர் பொல்லாதவராய் தெரிகிறார். ஏன்னு கேட்டா அவன் பொல்லாதவனாய் இருக்கிறதுனால பிறரை பார்க்கும் போது, அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காது. நீயே அதை செய்யறபடினாலே மற்றவர்களை குற்றவாளியை தீர்ப்பதற்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுங்கள். என்ன பொறுப்பை கொடுத்தாரோ அதை செய்யுங்கள். என்ன பொறுப்பை கொடுத்து இந்த வேலையை செய்யுங்க. ஏன்னா திரும்பி வந்து கணக்கு கேட்பார். அவட கொடுத்துட்டு போனவங்கள அதை குடுன்னு கேட்பார். அப்ப நம்ம கொடுக்கணும். அப்ப 10 கொண்டு 10 சம்பாதித்தவனுக்கு இன்னும் 10 பட்டணத்துக்கு அதிகாரியாக மாற்றுகிறார். 5 கொண்டு சம்பாதித்த இன்னும் 5 பட்டணத்துக்கு சம்பாதிக்கிறார். ஒரு தாள் வாங்கினவனோ புறமான இருளிலே போடப்படுகிறான். கர்த்தருடைய கிருபையை வீணடித்து, கர்த்தர் கொடுத்த நேரத்தை வீணடித்து, கர்த்தருக்கு பயப்படாமல் கடந்து போகிறதான அநேகர் வந்து கடன் கொடுக்கும் போது புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். கொடுக்க வேண்டிய கொடுத்த வேலையை செய்யாமல் அஜாக்கிரதை இருப்போம், ஆனால் நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே வேலையில உண்மை உள்ளவன் நீசருக்கு முன்பதாக நிற்காமல் அவர் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீ ராஜாவாய் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருந்தால் அவன் முன்னால நீ நிற்க முடியும். இல்லாவிட்டால் நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையை உண்மையாக செய்யுங்கள். உங்களுக்கு கொடுத்த கிருபையை உண்மையாக செய்யுங்கள். உங்களுக்கு கொடுத்த ஜெப நேரத்தை உண்மையாக செய்யுங்கள். தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, அற்புதமான நாட்களாக ஸ்தோத்திரம். நீ எங்களிடத்தில் அநேக பொறுப்புகளை கொடுத்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீ சொன்னீர் ஆண்டவரே,
மறுபடியும் நான் வருவேன்னு சொன்னீங்க ஆண்டவர். விட்டு போன வேலையை நம்முடைய சீசர்கிட்ட கொடுத்து நம்முடைய ஊழியக்கார்ட்ட கொடுத்தீங்கப்பா. அதை நிறைவேற்றி கடந்து வந்த கிருபை தான். கர்த்தர் தாமே அந்த கிருபை எல்லா மக்களுக்கு தந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். குறை கூறி திரிகிறவளா இல்லாமல் உங்களுடைய வேலையை உண்மையாய் செய்ய உதவி செய்யும். கேட்கிற மக்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். யார் இதில் குறைபட்டிருப்போமானால் இதில் நிறைவுபடுத்திக் கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியா சீக்கிரமாய் வரப்போறீர் ஐயா. எங்கிட்ட கொடுத்ததை கேட்க வரப்போறீர். நாங்கள் ஒப்புவிக்க உதவி செய்யும். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.